சங்கர் எடுத்துக்கோமே, சங்கரோட எல்லா படங்களுமே காப்பி கேட்டு தான். கதை வந்து உங்களுக்கு இதில் வந்து காப்பி அடித்து தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு சூழலே இல்லாத மாதிரி வந்து அவர் ஸ்க்ரீன் பிளேயை வந்து மாற்றிருப்பார் டோட்டல். ஆக்சுவலாக இன்ஸ்பயர் ஆனது இங்கேருந்து தான், சங்கர்ட்டு கற்றுக்கிட்ட விஷயம் தான் டோட்டலாகவே மாற்றிருப்பார். உங்களால் நம்பவே முடியாது, அந்த மாதிரி தான் அது பண்ணியிருப்பார். இப்போது அவருடைய அடுத்த படம் காதலன், அது லிட்டரலாக இருக்கிறதுலே ஹைலைட்டான ஒரு விஷயம்னா இந்தியன் படம் தான் சார். அல்டிமேட்டு. அதனால் மனுஷனுடைய அந்த எப்படி சொல்கிறது, மனுஷனோட ஸ்கில்லையும் டேலண்ட்டையும் பார்த்து பிரமிச்சு போன ஒரு இந்தியன் படத்தில் என்ன, அதாவது ரொம்ப நேர்மையாக இருக்கிற ஒரு அப்பா, நேர்மைன்னா என்னன்னே தெரியாத ஒரு பையன், இந்த காலத்தில் குறுக்கு வழி தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிற ஒரு இடத்துல நேர்மை தான் ஜெயிக்கும்னு நினைக்கிற அப்பா, இந்த இடத்துல இவங்க 2 பேரும் ஒரு கட்டத்தில் வந்து அப்பாவே பையனை கொல்லக்கூடிய சூழ்நிலை வந்துருக்கு. இது வந்து தமிழ் சினிமாவுக்கு இன்னும் ஒரு ட்ரேட்மார்க்காக கொடுக்கக்கூடிய சத்யா படம் தான் மெட்ராஸ் படம். நம்புவீங்களா? நீங்கள் சத்யா படத்துக்கு எல்லாத்துக்கும் செவத்தை போட்டு கரைச்சி முடிச்சுட்டாங்க. சத்யா படத்தோட கதை, கமல்ஹாசன் நடிச்ச சத்யா படத்தோட கதை என்ன, படித்த இளைஞர்கள், வேலையில்லாமல் இளைஞர்கள் அரசியலில் எப்படிலாம் தப்பான பாதையில் தூண்டப்படுறாங்க, தப்பான வழியில் போய் கடைசியில் அதை வந்து அரசியல்வாதிகள் அவங்களை எப்படி உபயோகப்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறதான் கான்செப்ட். மெட்ராஸ் படத்தோட கான்செப்ட் என்ன, செல்வராகவன் வந்து இன்ஸ்பயர் ஆகிருக்காரு, காப்பி அடிச்சிருக்காரு, ரெண்டுமே பண்ணியிருக்காரு. இப்போது துள்ளுத இளமை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். துள்ளுத இளமை படம் வந்து பாலுமேந்திராவுடைய அழியாத கோலங்கள். காதல் கொண்டேன்னு எடுத்துக்கோங்களேன், நம்ம உலகநாயனுடைய குணா படம். இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் சிவபாலன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம். வணக்கம். தமிழ் சினிமாவில் சமீபத்தில் வர படங்கள் வந்து நிறைய படங்கள் எந்தெந்த படத்துலேருந்து காப்பி அடிக்கிறாங்க, எந்த சீனை வந்து காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னு வந்து சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் ஈஸியாக வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி போட்டுறாங்க. ஆனால் ஒரு 10 வருடங்கள், ஒரு 20 வருடங்கள், 30 வருடங்களுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ போடுறாங்க இல்லையா, எவ்வளோ நேக்க இருக்கானுங்க, சீன் பை சீன் வந்து அப்படியே எடுத்து வச்சுருக்கீங்களா, இதையாடா அப்போ கொண்டாடணும், இதுக்காக வந்து நம்ம வந்து இதெல்லாம் பறக்க விட்டோம் அப்படின்லாம் வந்து இப்போது நிறைய பேர் எழுதுறத பார்க்க முடியுது இல்லையா. சிலர் வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிடுறாங்க, எளிதாக காப்பி அடிச்சுட்டு. இன்னொரு டவுட் வந்து காப்பி கேட் அப்படின்னு எக்ஸ்போஸ் ஆகிடுறாங்க. முதல்ல வந்து இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக பேசுறதுக்கு முன்னாடி இன்ஸ்பிரேஷனுக்கும் காப்பி கேட்டுக்கு என்ன வித்தியாசம்? இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ பாலா சமீபத்தில் இன்டர்வியூவில் சொன்னார்ல, அதான் ஈஸியாக கனெக்ட் ஆகும். நந்தா படத்தில் ஏன் அவ்வளோ ஒரு கொடூரமான அம்மாவை கொலை பண்ணுற அளவுக்கு ஒரு விஷயம் அப்படின்னும் போது, மோகன்லால் ஒரு படத்தை வந்து எடுத்து அதை பற்றி பேசினார் இல்லையா. கடைசியில் வந்து அவங்க அம்மா ஊரே பைத்தியன்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொலை பண்ணிட்டாங்க. அதில் வந்து இன்ஸ்பிரேஷன் பண்ணி தான் எடுத்து, அதில் வந்து அம்மா கொலை பண்ணுறாங்க, அந்த இன்ஸ்பிரேஷன் இதில் வந்து பைத்தியக்கார இன்ஸ்பிரேஷன் இதை எடுத்து இவர் வந்து அந்த பைத்தியக்காரன்ற ஒரு விஷயத்த பண்ணாமல் இவர் சொந்தமாக வந்து ஒரு கதையை ரெடி பண்ணுறாரு. அப்பா அம்மா பிடிக்காத சிறார் ஜெயிலில் இருக்கிறவன், ரொம்ப நல்லவன் ஆனால் ரொம்ப ரொம்ப கொடூரமான எண்ணம் உள்ளவன், அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சு இவர் ரெடி பண்ணுறாரு இல்லையா. இதுதான் இன்ஸ்பிரேஷன். இப்போது பிதாமகன் படத்தை எடுத்துக்கோங்க. பாலாவுடைய பிதாமகன் படத்தில் 2 விஷயங்கள் இருக்கும். அந்த சுடுகாட்டில் வர அந்த விக்ரமுடைய அந்த கேரக்டர் எல்லாமே இருக்கு இல்லையா, அது வந்து நந்தவனத்தில் ஒரு ஆண்டி. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அப்படிங்கிற ஜெயகாந்தனுடைய ஒரு சிறுகதையோடைய அடாப்டேஷன் தான் அது. அதோடைய டெவலப்மெண்ட்டுக்கு அவர் எக்ஸ்ட்ரா ஒரு மலையாள படத்தை பார்க்குறாரு. அதில் வந்து 2 நண்பர்கள், அதில் ஒரு நண்பன் வந்து இது பண்ணுறதுனால அந்த நண்பனுக்காக கடைசி இவன் தான் சாவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவன் சாகாமல் இன்னொருத்தர் செத்துறான், அதனால் ஏற்றுக்கவே முடியாமல் ஒன்று இருக்குது. இதில் வந்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் இந்த ஒரு படத்தை பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது இன்ஸ்பிரேஷன். இப்போது கஜினி படத்தை எடுத்துக்கோங்க. கஜினி படத்தில் ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ். இப்போது ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம சொன்ன உடனேவும் நம்ம எல்லாருக்கும் இந்த கிறிஸ்டோபர் நோலன் படம் மொமெண்டோ, ரிவர்ஸ் ஸ்க்ரீன் பிளே எல்லாருக்குமே தெரியும். இப்போது ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து இன்ஸ்பிரேஷன் பண்ணி நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறா அப்பட்டமான போய். அந்த கதையை வந்து அவன் வாயில் சொல்கிற விஷயத்த இவர் வந்து நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி அதில் ரிவர்ஸ் ஸ்க்ரீன் பிளே, இதை ஃபார்வர்ட் ஸ்க்ரீன் பிளேயாக பண்ணு. ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸுக்கு ஒரு அத்தன்டிசிட்டியாக ஒரு விஷயத்தை கொடுக்கணும்ல, அதுக்காக அங்கங்கே வந்து அதுக்குண்டான சீக்வன்ஸ் ஒன்று ரெடி பண்ணு. இப்போ இதுனா இன்ஸ்பிரேஷன் கிடையாது, இது வந்து அடாப்டேஷன். அப்படியே எடுத்து அப்படியே வந்து காப்பி அடித்து அதை நம்ம ஊருக்கு ஏற்றாப்புல அதை வந்து பட்டி டிங்கரிங் பண்ணி கொடுக்கறது. இதுதான் வித்தியாசம். இப்போ ராஜா ராணி படத்தை எடுத்துக்கோங்க. ஊர் உலகத்துக்கே தெரியும் மௌனராகம் அப்படிங்கிறது. இப்போது எல்லாருமே சொல்கிறது என்னென்னா,
மௌனராகம் படத்தை ராஜாராணி படத்தை வந்து அட்லி காப்பி அடிச்சு பண்ணிட்டாரு அப்படின்னு. அட்லி காப்பி அடிச்சு தான் பண்ணார், அதே விஷுவல்ஸை தான் எடுத்து பண்ணார். ஆனால் யாருமே சொல்ல மாட்டாங்க மௌனராகம் படமும் மகேந்திரன் எடுத்த நெஞ்சத்தை கில்லாதே படமும் ஒன்றுங்கிறத. பருவமே புதிய பாடல் பாடு அப்படின்னு மோகன் இதெல்லாம் ஓடுவாங்க இல்லையா, அதுக்கும் மௌனராகமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே பட்டனில் தான் இருங்க கதை. ஆனால் யாருமே சொல்ல மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா, அதிலிருந்து இதில் இன்ஸ்பயர் ஆகிருப்பார், இதிலேருந்து இதில் காப்பி அடிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் வித்தியாசம். எது இன்ஸ்பிரேஷன் எது காப்பி கேட்டு அப்படின்றதுனா ஒரே லைன் தான். அந்த ஒரே லைனை வந்து மேக்ஸிமம் சீன்ஸ் வந்து அப்படியே எடுத்து நான் விஷுவலைஸ் பண்ணுறேன், எக்ஸாஜரேட் பண்ணி ஒரு பிரம்மாண்டம் ஒன்று பண்ணுறேன் அப்படிங்கிறது ஒன்று பண்ணுறதுக்கும், ஒரே விஷயத்தை எடுத்து அதை வந்து என் ஸ்டைலில் நான் ஒரு படமாக பண்ணுறேன் அப்படின்றதுக்கு உண்டான வித்தியாசம் தான். இதுக்கு இன்னும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எல்லாரும் கனெக்ட் ஆகிற மாதிரினா விக்ரமனுடைய வானத்தை போல படம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். 3 அண்ணன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அண்ணன் தம்பி ஒற்றுமையாக இருக்காங்களா, இதுதான் கதை. லிங்குசாமியோட முதல் படமான ஆனந்தமும் அதே கதை தான். கடைசியில் தான் தெரிஞ்சது விக்ரமன்ட்ட லிங்குசாமி அசிஸ்டண்டாகவும் வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு. அப்போ இந்த கதையை பற்றி அங்கே சொல்லாமல் இருந்திருப்பாரா, ஏதோ ஒரு லைன் இன்ஸ்பயர் ஆகிருக்கும், அது பண்ணியிருப்பார். பட் ஒரிஜினலாக லிங்குசாமியோட கதை, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட ஃபேமிலியை கல்ச்சரு, ஆனால் எல்லாமே ஒரே பேட்டர்ன் தான், ஒரே கதை தான். வித்தியாசம் என்ன தெரியுமா, இதில் சினிமாத்தனம் இருக்கும், அதில் ஒரு யதார்த்தம் இருக்கும். இந்த யதார்த்தம் எதில் இருக்குன்னா இது வந்து வாழ்ந்த காலுக்கு, அதனால இது நமக்கு கனெக்ட் ஆச்சு. இது சினிமாத்தனமாக இருந்தாலும் விக்ரமன் அவர் படமாக எப்படி கொடுக்கணுமோ கொடுத்தாரு, அதனால் இதையும் நம்ம கொண்டாடணும். ரெண்டுக்குமே இருக்கிற வித்தியாசம் இதுதான். ஸோ இது இன்ஸ்பிரேஷன் தான். இது இன்ஸ்பிரேஷனை வந்து நம்ம எந்த இடத்துல காப்பி கேட்ட அப்படிங்கிறது பிரித்து பார்க்குற ஒரு இதுதான் நமக்கு இங்கே பிரச்சனையாக இருக்கே தவிர எல்லாமே காப்பி கேட்டும் கிடையாது, எல்லாமே இன்ஸ்பிரேஷனும் கிடையாது. அது எங்கே ஒரு தவறாக மாறுது ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஓகே இன்ஸ்பிரேஷன் பண்ணி எடுக்கிறது தப்பு இல்லைப்பா, ஆனால் அப்படியே காப்பி அடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஆடியன்ஸ் வந்து எளிதாக அந்த இடத்துல புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அது வந்து நீங்கள் இப்போ புரிஞ்சிக்கவே முடியாது சார், நிறைய இடங்கள் அதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது. தளபதி படத்தில் அந்த சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி பாட்டு தெரியும். அந்த பாட்டில் வந்து ரஜினிகாந்த் ஒரு கொண்டையெல்லாம் வச்சுருப்பார். அந்த கொண்டையெல்லாம் வச்சுட்டு வந்து வெளியில் போய் ஒரு போர் சண்டை பிடிக்கிற மாதிரி, அதுக்கடுத்து அதே கொண்டையிலே கல்யாணம் பண்ணுற மாதிரியெல்லாம் காட்சியெல்லாம் வரும் இல்லையா. இது வந்து அகிரா குரோசாவாவோடைய 7 சாமுராயில் வர அந்த போர்க்கள காட்சியோட சீனு அப்படியே டாமினேட் பண்ணியிருக்குங்க. கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் டாமினேட் பண்ணியிருக்கும். ஆனால் அது வந்து மெயின் சீன் அந்த படத்தில். இதை வந்து ஒரு பாடல் காட்சியில் வச்சுருப்பார். இதில் என்ன ஆகுதுன்னா அது வந்து காப்பி கேட்டு நம்ம இதை சொல்ல முடியாது, இன்ஸ்பிரேஷன். இந்த காட்சியில் அவர் வந்து லயிச்சு போய் அதை அப்படியே எடுத்து இங்கே ஒன்று பண்ணி இது ஒன்று. இப்போது அதே மாதிரி அதே தளபதி படத்தில் இந்த படிக்கட்டில் வந்து மம்முட்டியும் இவங்களும் வந்து சாகருக்கு போகும்போது மம்முட்டியை ஷூட் பண்ணிடுவாங்க, எனக்கு ஒன்றும் இல்லை தேவா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. இதே ஷாட்டு இது வந்து என்னென்னா இது காப்பி கேட்டு. இது எங்கே காப்பி கேட்டுனா ஆல்பச்சினாவோட காட்ஃபாதர் 3rd பார்ட்டில் தன்னுடைய பொண்ணும் ஆல்பச்சினாவும் அந்த இடத்துல நிற்கும்போது இதே மாதிரி ஒரு கார் வரும், ஷூட் பண்ணுவாங்க. ஷூட் பண்ணும்போது வந்து அப்பாவுக்கு ஒன்றும் இல்லைன்னு பொண்ணு இது பண்ணுவா, ஆனால் அந்த இடத்துல பொண்ணு இறந்துருவா. படிக்கட்டுலேருந்து அந்த சினாரியோவிலேருந்து எல்லாமே சேம், கொஞ்சம் கூட மாறி இருக்கார். இது காப்பி. உங்களுக்கு சிச்சுவேஷனு எல்லாமே வந்து ஒரே மீன் பண்ணதில்ல, இது காப்பி கேட்டு. ஆனால் இப்போ அகிரா குரோசாவோடைய அந்த போர்க்கள காட்சியும் இந்த பாடல் காட்சிக்கும் ஒரே சினாரியோவை சொல்லலை, ஆனால் காட்சிகள் ஒரே மாதிரி இருக்கும். இது வந்து இன்ஸ்பிரேஷன். இதுதான் நான் வந்து ஒரு வித்தியாசமாக பார்க்குறேன். இன்னும் ஒரு வித்தியாசம் சொன்னால் கமல்ஹாசனோட நாயகன் படத்தில் வந்து அந்த ஒரு டெத் அப்போ வந்து சரண்யா இறந்துருவாங்க. அந்த இடத்துல வந்து வரிசையாக வந்து ஒரு 4 காட்சிகள் நடக்கும். ஆன் தி டைமில் வந்து ஒரு இடம் தன் பையன் இறந்த காட்சி நினைக்கிறேன். இறந்த இடத்துலேயே வந்து நிழல் இறக்கும் போது வந்து 4 பேர் 4 விதமாக கொல்லப்படுவாங்க. இங்கே வந்து அந்த எக்ஸ்ட்ரா வந்து அந்த பூஜையெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, திதி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இதே காட்சி தான் காட்ஃபாதர் படத்துலேயும் வரும். மணிரத்னத்தோட நிறைய படங்கள் எல்லாமே காட்ஃபாதர்லேருந்து இன்ஸ்பிரேஷன் தான், அப்படியே வரும். அங்கே காட்ஃபாதரில் ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து கடத்துகிற சீன் அக்னி நட்சத்திரம் படத்தில் ஒரு விஜயகுமார் கடத்துகிற காட்சியில் வரும். எல்லாமே என்ன இதெல்லாம் காப்பி கேட்டு, ஒரு சில சீனு இன்ஸ்பிரேஷன். அதனால் என்ன ஆகுதுன்னா ஒன்று மொத்தமாக காப்பி கேட் ஆகிடுது, இல்லைன்னா மொத்தமாக இன்ஸ்பிரேஷன் ஆகிடுது. இது நம்ம பிரித்து பார்க்கணும்னா இப்படி தான் ஒன்றா பிரித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் பெரும்பாலும் காப்பி கேட்டு தான். காப்பி கேட்டுன்னு வரும்போதே வந்து அதிகமாக பேர் அடிபடுற டேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மணிரத்னம், இன்னொன்று சங்கர். ஆனால் தமிழ் சினிமாவில் வந்து முன்னணி இயக்குநர்களாக இப்போ வரைக்கும் அவங்க தான் இருக்காங்க இல்லையா, அவங்க காப்பி தான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாலும் எதனால் அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படி இல்லை ஒரு விஷயம். இப்போ நம்ம சங்கர் எடுத்துக்கோமே, சங்கரோட எல்லா படங்களுமே காப்பி கேட்டு தான். எல்லா படங்களும் பெரும்பாலான படங்கள் வச்சுக்குவோம், எல்லா படங்களும் நான் சொல்ல வேணாம், ஒரு சில படங்கள் வந்து வேறு கதைக்களம் அதை விட்டுருவோம். ஆனால் மோஸ்ட்லி காப்பி கேட்டு தான். ஜென்டில்மேன் படத்தில் ஒரு திருடை படிக்க வைக்கணும்னு நினைக்கிற ஒரு திருடை, இது மாதிரி கதைகள் எங்கேயுமே வந்தது இல்லையா? நம்ம தமிழ் சினிமாலே வந்திருக்கு. கமல்ஹாசன், ஸ்ரீதேவி, முத்துராமன் நடிச்சிருப்பார்.
அப்போது அது வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு மிஷன் இம்பாசிபிள் படம் மாதிரி. அது அந்த படத்தோட பெயர் வந்து குரு. பாட்டு கூட பறந்தாலும் விடமாட்டேன், பிறர் கையில் தரமாட்டேன்னு சொல்லி ஹெலிகாப்டர்லேயே பறந்துலாம் வந்து அந்த பாட்டெலாம் பாடிக்கிட்டு இருப்பாங்க. ஸ்ரீதேவி கமலம். ஆமாம், அந்த படத்துலேயே அதே மாதிரி தான். குரு வந்து ஒரு திருடன், ஒரு பக்கா திருடன், ஆனால் நல்லது பண்ணுற திருடன். குழந்தைகள், அனாதை குழந்தைகள் எல்லாரையும் படிக்க வைக்கணும்னு நினைக்கிற ஒரு திருடன். இப்போ அவனுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வருது, அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறான். ஸ்ரீதேவி கண்டுபிடிக்கிறாங்க, சேர்றாங்களா இல்லையா. இதே பேட்டர்ன் தான் இந்த ஜென்டில்மேன் கதையும். இதில் எங்கேயுமே வந்து உங்களுக்கு என்னென்னா, அதுக்கு இதுக்கு இருக்கிற ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா, சங்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு அழுத்தமான ஃப்ளாஷ்பேக் ஒன்று வச்சுருப்பார். எமோஷ்னலாக சென்டிமெண்ட்டாக இருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக்கை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே மறந்துடும். அண்ட் ரெண்டாவது என்னென்னா, அந்த கதை வந்து உங்களுக்கு இதில் வந்து காப்பி அடிச்சு தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு சூடே இல்லாத மாதிரி வந்து அவர் ஸ்க்ரீன் பிளேயை வந்து மாற்றிருப்பார் டோட்டல். ஆக்சுவலாக இன்ஸ்பயர் ஆனது இங்கேருந்து தான், சங்கர்லேருந்து கற்றுக்கிட்ட விஷயம் தான் டோட்டலாகவே மாற்றிருப்பார். உங்களால் நம்பவே முடியாது, அந்த மாதிரி தான் அது பண்ணியிருப்பார். இப்போது அவருடைய அடுத்த படம் காதலன், அது லிட்டரலாக பவித்ரன் சார்கிட்ட அவர் அசிஸ்டண்ட்டாக இருந்தார். சூரியன் படம் வரைக்குமே வந்து பவித்ரன் சார்கிட்ட தான் அசிஸ்டண்ட், ஃபஸ்ட்டு ஏசிஎஸ்சி, அதுக்கப்புறம் பவித்ரன் சார்கிட்ட தான் அசிஸ்டண்ட்டாக இருந்தார். பவித்ரன் சாரோடைய ஒரு படம் தான் வசந்த கால பறவைகள். அவர் பேர் என்ன, ரமேஷ் அரவிந்த், இன்னொரு அந்த பொண்ணு வந்து அது ஒரு 3 படம் தான் பண்ணியிருந்தாங்க, இறந்துட்டாங்க. அப்புறம் சரத்குமார் சார். அதில் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவரை கொடுமைப்படுத்துகிற காட்சி, அடிக்கிற காட்சி, அப்புறம் வந்து ஒரு அழுத்தமான ஒரு கிளைமேக்ஸ் காட்சி, இது எல்லாத்தையும் இன்ஸ்பயர் பண்ணி தான் காதலன் படத்தில் அதையே அப்படியே வைக்கக்கூடாதுங்கிறத, ஒரு பணக்கார வீட்டு பொண்ணுன்னா நார்மலாக இருக்கும் அப்படின்னும் போது ஒரு கவர்னர் வீட்டு பொண்ணுன்னு வைப்பா, ஒரு சாதாரண டெய்லர் பையன் அப்படின்னு வைக்கக்கூடாது, டெய்லர் பையன் வைக்காதப்பா, இந்த இடத்துல வந்து ஒரு கான்ஸ்டபிள், ஒரு ஏட்டையா பையன் வைப்பா, முடிஞ்சு போச்சு. இப்போ சீன்ஸ் இதுதான், இதை டெவலப் பண்ணணும். இப்போ டெவலப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு வேறு ஒரு பேட்டர்னை கொடுக்க போகுது. அந்த ஒரு பேட்டர்னில் அந்த கதை. இது காதலன் படம். இந்த வசந்த கால பறவைகள் காதலன் படம் இருக்கிறதுலே ஹைலைட்டான ஒரு விஷயம்னா இந்தியன் படம் தான் சார். அல்டிமேட்டு. நான்லாம் மனுஷனுடைய அந்த எப்படி சொல்கிறது, மனுஷனோட ஸ்கில்லையும் டேலண்ட்டையும் பார்த்து பிரமிச்சு போன ஒரு இந்தியன் படத்தில் என்ன, அதாவது ரொம்ப நேர்மையாக இருக்கிற ஒரு அப்பா, நேர்மைன்னா என்னன்னே தெரியாத ஒரு பையன், இந்த காலத்தில் குறுக்கு வழி தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிற ஒரு இடத்துல, நேர்மை தான் ஜெயிக்கும்னு நினைக்கிற அப்பா, இந்த இடத்துல இவங்க 2 பேரும் ஒரு கட்டத்தில் வந்து அப்பாவே பையனை கொல்லக்கூடிய சூழ்நிலை வந்துடுது. இப்போது இந்த நேர்மை என்ன ஆகுது, நேர்மை ஜெயிக்குதா இல்லை இந்த கள்ளத்தனம் ஜெயிக்குதா, இது என்ன ஃபைனல், இது தானே. இது வந்து தமிழ் சினிமாவுக்கு இன்னும் ஒரு ட்ரேட்மார்க்காக கொடுக்கக்கூடிய தங்கப்பதக்கம் படம். தங்கப்பதக்கம் படத்தை போய் பாருங்களேன், அந்த டிஎஸ்பி சௌத்ரி அப்படின்னு சொல்லிட்டு நின்னாலே வந்து அந்த கம்பீரம், சிவாஜி சாரோட அந்த மிடுக்கு, அவருடைய பையன் தானே அவர் ஸ்ரீகாந்த், அவர் வருவார், அவர் எல்லாமே பண்ணுவார், கடைசியில் திருடனாகவும் வருவார், எல்லாமே பண்ணுவார். துப்பாக்கியை வச்சு ஷூட் பண்ணி பிடிச்சி அந்த மடியில் வச்சு அந்த ஒரு பாட்டு பாடி அவர் கண்ணில் கண்ணீர் தண்ணி வரும், துப்பாக்கி வச்சு சுடுவார். இந்தியன் படத்தில் ஏர்போர்ட்டில் கிளைமேக்ஸ்லேயுமே வந்து அப்பா வந்து கமல் சாரை வந்து கொலை பண்ண போவார், அழுதுகிட்டே தான் குத்துவார். சேம் பேட்டர்ன் தான். ரொம்ப நேர்மையான ஒரு அப்பா, நேர்மை இல்லாத ஒரு பையன். இதில் வந்து அந்த படத்தில் என்னென்னா, சிவாஜி சார் ஹீரோ அப்படிங்கிறதுனால பையனோட போர்ஷன்ஸ் கம்மியாக இருக்கும். இதில் பையனோட போர்ஷன்ஸ் அதிகமாகி அந்த தாத்தாவோட போர்ஷன்ஸ் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ தான் வித்தியாசமே தவிர இது தங்கப்பதக்கம், இது இந்தியன். ஸோ இப்படித்தான் வந்து சங்கர் டோட்டலாகவே எல்லாத்தையும் உல்ட்டா பண்ணி எல்லாத்தையுமே பண்ணியிருக்காரு. இப்போது நீங்கள் அதுக்கடுத்து சீன் பை சீனாக வந்து ஸ்க்ரீன் பிளே நல்லா தானே பண்ணியிருப்பாரு, அதனால தானே இன்ன வரைக்கும் ஒரு ஐகானிக் மூவியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அதை தான் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் சீனை எலிவேட் பண்ணலாம். இப்போ சங்கர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து காப்பி அடிச்சிருக்காருங்கிறது வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். இப்போ வேறு யாருக்கும் தெரியும், பார்த்திபனே காப்பி அடிச்சிருக்காரு சார் ஒரு படத்தை, அந்த படம் வந்து நேஷனல் அவார்டுலாம் வந்துச்சு, பார்த்திபனே ஒரு படத்தை காப்பி அடிச்சிருக்காரு, ஆனால் அவர் காப்பி அடிச்சிருக்காங்கிறது யாருமே நம்ப மாட்டாங்க. எதுவும் தெரியலையா, ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம் மதுரை தங்கம் தேட்டரில் வச்சுட்டு அது நேஷனல் அவார்டில் வாங்கின படம். எனக்கு தெரிஞ்சு பார்த்திபன் விக்ரம் பண்ண படம்னு நினைக்கிறது. விக்ரம் அதில் ஒரு ரோலு, ஒரு இந்து முஸ்லீம்னு சொல்லிட்டு ஒரு அந்த தேட்டரு, அந்த தேட்டரில் தான் அந்த கதை எல்லாமே. தேட்டரில் பாம்பு வச்சுருப்பாங்க, இந்த பாம்பு பிளாஸ்ட் ஆக போகுது, தேட்டரில் இருக்கவங்க எல்லாரையுமே காப்பாற்றி வெளியில் கூட்டிகிட்டு வரணும், யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அது வெடிச்சுட்டு எந்த சீட்டில் வச்சுருக்காங்கன்னு தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அவுட்டு என்ன தெரியுமா, அந்த அவுட்லைன் எல்லாமே டைட்டானிக் படத்தை எடுத்துக்கங்க. டைட்டானிக் படத்தில் கப்பல் கவர போகுது, கப்பல் கவர போகிறதுக்குள்ளே எல்லாரையும் காப்பாற்றி ஆகணும், காப்பாற்றுறதுக்குள்ளே அந்த விஷயம் என்ன இருக்கும். இப்போ என்னங்கன்னா இந்த அவுட்லைனை மட்டும் அப்படியே எடுத்து ஒரு கப்பலாக கொண்டு வராமல் ஒரு தேட்டர் அப்படின்னு உள்ளே கொண்டு வர்றாரு. அப்போ உங்களுக்கு சீன் பை சீனு சினாரியோ எல்லாமே மாறிடுது இல்லை. என்னென்னா ஒரு எமர்ஜென்சி, அந்த எமர்ஜென்சியிலேருந்து எல்லாரையும் காப்பாற்றி ஆகணும்.
இவ்வளோதான் லைனு. அதுக்குள்ளேயே இருக்கிற அந்த ஜாக்கு இவங்க 2 பேருடைய காதலுக்கு பதிலாக தான் விக்ரமுக்கும் சுவலட்சுமிக்கும் உண்டான அந்த காதல். ஒரு பக்கம் நீங்கள் அந்த கதையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜாக்கை தேடி ரோஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். 2 பேரும் மாறி மாறி தேடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஹவுஸ்ஃபுல் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுவலட்சுமி ஓடிக்கிட்டே இருப்பாங்க, இன்னொரு பக்கம் ஒரு பீட்டருன்னு சொல்லி தேடிக்கிட்டே இருப்பாங்க மாறி மாறி. படத்தில் அந்த ஒரு பக்கம் தேடிக்கிட்டே இருப்பாங்க, ஒருத்தவங்க வயசான பெரியவரை தாத்தா ஒரு பக்கம் என்ன ஒரு விஷயத்தை தேடி கண்டுபிடிக்க ஓடுவார். உள்ளுக்கு ஒன்றா இருக்க எல்லாரையும் காப்பாற்ற போகும்போது கடைசியில் அந்த குழந்தைக்காக அவர் வெடித்து இதுவார், கப்பல் கவுந்துடும். லிட்ரலாக அதே இன்னொன்று அவுட்டு. பட் இப்போ நீங்கள் எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுக்கு அது அப்படியே நீங்கள் எடுக்க மாட்டாங்க. அதை சீன் பை சீன் வந்து நம்ம ஊருக்கு ஏற்றப்பல அடாப்டேஷன், அது ஸ்கில்லு, அது டேலண்ட்டு. இப்போ நீங்கள் இதை காப்பி கட்டுன்னு சொல்ல முடியாது. பட் அவுட்லைன் எல்லாமே அதுதான். அந்த அவுட்லைனை டோட்டலாக எடுத்து இந்த அவுட்லைனை புதுசாக ஒன்று ரெடி பண்ணுறாங்க, ரீக்ரியேட் பண்ணி ரீடைரக்ட் பண்ணி ஒன்று பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு வந்து இது ஹவுஸ்ஃபுல் படம் டைட்டானிக் படம் காப்பி அடித்ததா நம்பவே முடியலையேப்பா அப்படின்வாங்க. இதுதான் சத்யா படம் தான் மெட்ராஸ் படம், நம்புவீங்களா? நீங்கள் சத்யா படத்துக்கு எல்லாத்துக்கும் செவத்தை போட்டு கரைச்சி முடிச்சுட்டாங்க. சத்யா படத்தோட கதை, கமல்ஹாசன் நடிச்ச சத்யா படத்தோட கதை என்ன? படித்த இளைஞர்கள், வேலையில்லாமல் இளைஞர்கள் அரசியலில் எப்படிலாம் தப்பான பாதையில் தூண்டப்படுறாங்க, தப்பான வழியில் போய் கடைசியில் அதை வந்து அரசியல்வாதிகள் அவங்களை எப்படி உபயோகப்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறதான் கான்செப்ட். மெட்ராஸ் படத்தோட கான்செப்ட் என்ன? கலையரசனோட மெயின் ரோலே அதுதான். அரசியலுக்குள்ளே வா, அது பண்ணும் இது பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் அதை எடுத்து அதுக்குள்ளே வந்து இளைஞர்கள் அரசியல்வாதிகளால் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்றதுனால கடைசியில் ஒரு ஹீரோ வந்து இதெல்லாம் உணர்ந்து அந்த அரசியல்வாதியை கொலை பண்ணுவான். இந்த படத்துலையுமே கமல்ஹாசன் கடைசியில் வந்து கிட்டு வந்து போய் கொலை பண்ணுறது தான் கதை. ராஜேஷ் கிட்டு எல்லாரையும் கொலை பண்ணுறது தான் கதை. எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்கன்றதை ஃபைனலாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த கள்ளச்சாராயம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வச்சு பண்ணுவாங்க. ஆனால் நம்ம பார்க்கும்போது என்னென்னா சத்யா வர மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த செவரை வச்சு தான் மையப்படுத்தி தான் கதை இருக்கும் இல்லையா? அந்த இடத்த உங்களுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் பர்செப்ஷனை மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது இல்லை. ஆக மொத்தம் சத்யா படத்தோட இளைஞர்கள் அரசியலில் தப்பான வழியில் எப்படி சித்தரிக்கப்படுறாங்க, இதுதான் பாயிண்ட்டு. இதை வந்து கடைசியில் வந்து ஹீரோ ஒரு அரசியல்வாதியை எப்படி போட்டு தள்ளுறான், இதுதான் லைனு. இதை நீங்கள் எந்த ஆங்கிளில் வேணாலும் எடுக்கலாம். ஸோ சங்கர் அதே மாதிரி தானே பண்ணுறாரு, ஒவ்வொரு இடத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஐ படத்தை எடுத்துக்கங்க. ஐ படத்தில் என்ன, விக்ரம் வந்து ஒரு 3 கேரக்டர், ஒன்று லிங்கேஸ்வரனுங்கிற ஒரு கேரக்டரு, அடுத்து வந்து ஒரு லீ அப்படின்னு ஒரு மாடல் கேரக்டரு, அப்புறம் வந்து அந்த கொஞ்சம் கூனன் கேரக்டர், இந்த 3 கேரக்டரா. ஆனால் அந்த படத்தில் வில்லன் 4 பேர். அந்த சுரேஷ் கோபி, அப்புறம் ராம்குமார், அப்புறம் வந்து அந்த ரோஸ் அப்படிங்கிற கேரக்டரு, அப்புறம் இந்த இன்னொருத்தன், இந்த 4 பேர். இந்த 4 பேர் என்னென்னா இந்த 3 கேரக்டரு, இவங்க வந்து 4 பேரை வந்து இவர் 4 விதமாக பழி வாங்குறாரு. கடைசியில் எதுக்காகனா ஒரு காதல் தோல்வி, இதுக்காக இவர் வந்து பழி வாங்குறாரு. அந்த இதில் நடக்குது. இந்த அவுட்லைன் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த அவுட்லைனில் தமிழ் சினிமாவில் ஒரு ஹிட்டு படம் இருக்குது, சூப்பர் டூப்பர் மெகா ஹிட்டு. இன்னமும் அந்த படத்தை பற்றி பேசாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. யாருடைய படம்? நம்ம கமல் சார் படம் தான், அபூர்வ சகோதரர்களா. அவ்வளோதான், பிடிச்சிட்டிங்களே. அபூர்வ சகோதரர்களோட கதை என்ன, சேதுபதிங்கிற ஒரு கேரக்டரு, அதுக்கடுத்து வந்து அப்புங்கிற ஒரு கேரக்டரு, ராஜாங்கிற ஒரு கேரக்டர், இந்த 3 கேரக்டரு. இப்போது இந்த சேதுபதி கேரக்டர் ரொம்ப நேர்மையான கேரக்டருக்கு இந்த லீ கேரக்டர் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து இந்த ராஜாங்கிற ஜாலியான கேரக்டருக்கு இந்த லிங்கேஸ்வரன் கேரக்டர் வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த அப்புங்கிற கேரக்டருக்கு அந்த கூனன் கேரக்டர் வச்சுக்கோங்க. இப்போது அந்த அபூர்வ சகோதரர் படத்தில் கதை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இந்த அப்புங்கிற வந்து தூக்குல தொங்க போகும்போது அதுக்கு ஏமா நீ வந்து இந்த மாதிரி குள்ளன் என்னைய போய் நீ சொல்லிட்டியம்மா அப்படின்னும் போது தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது. இந்த ஃப்ளாஷ்பேக்கு காரணம் என்னென்னா அந்த விஷத்தை குடிச்சிடும். அந்த விஷத்தை குடித்தாலே எப்படி 2 பேரும் குள்ளனா தான் பிறகுல 2 பேர் பிறகாமல் போகணும். அதில் ஒருத்தர் நெட்டை குட்டங்கிறதே லாஜிக் இல்லாத ஒரு விஷயம் தான். சரி, அதை விட்டுருவோம். அந்த காலத்தில் அதில் 4 பேர் கொண்ட குழு தான் இந்த மாதிரி ஆக்கிருச்சு ஒன்றியே அப்படின்னு சொல்லும்போது, இப்போது அவருக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இந்த 4 பேர் கொண்ட குழுனால தான் ஆகிடுச்சு இல்லை, எப்படியாவது இது எல்லாத்தையும் நான் பழி வாங்குறேன்டா அப்படின்னு அவர் உள்ளே இறங்குறாரு. உள்ளே இறங்கி அந்த 4 பேரை 4 விதமாக அவர் பழி வாங்க. இப்போது இந்த கதையில் எடுத்துக்கங்க, இவர் வந்து லிங்கேஸ்வரனாக இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும் சரி, இந்த கடைசியில் வந்து ஒரு குள்ள ஒன்றா இருக்கிறதுக்கு கல்யாணம் பண்ண போகிறது காரணமே இந்த 4 பேர் கொண்ட குழு தான் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால இந்த 4 பேரை பழி வாங்குறதுக்காக இவர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு ஆங்கிளையுமே வித்தியாசமாக பழி வாங்குறாரு. என்ன வெறும் கொலை பண்ணாமல் அவர் கொலை பண்ணுறதுல வித்தியாசத்தை காட்டுவார். ஒன்று புளியை வச்சு அடிப்பார், இன்னொன்று சர்க்கஸ் பாலை வச்சு அடிப்பார், சிங்க கூண்டில் வச்சு அடிப்பார், ரிவர்ஸ் துப்பாக்கி வச்சு அடிப்பார். இதில் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக வந்து ஒருத்தவங்களுக்கு முடி முளைக்கிற மாதிரி, ஒருத்தர் கரண்ட் கம்பியில் கையை பிடிக்கிற மாதிரி, ஒருத்தர் வந்து தேன் குழவையை வச்சு கொட்டி விட்டு இது பண்ணுற மாதிரி. இது அப்போ என்ன அவுட்லைன் அப்படி டோட்டலாக அதான் அபூர்வ சகோதரர்கள் தானே ஆகி படம். அப்போ இது காப்பி கேட்டு தானே.
அவர் ஐனியன் படத்திலே வந்து டிஃப்ரெண்ட்டாக கொலை பண்ணுவார் இல்லையா? நீங்கள் அதுக்கு முன்னாடி ஆளவந்தான் பார்க்கலையா? ஆளவந்தாலும் ஒரு கேரக்டர் பல கேரக்டராக மாறி மாறி வந்து அம்மா கிட்ட பேசணும், அதுகிட்ட பேசணும், இதுகிட்ட பேசணும் வரலையா? மனிஷா கொய்ராலா பாட்டில் வந்து பேசணும், நீ வேணாம் போ டாக்டர் வர சொல்லு, டாக்டர் வேணாம் போ, அம்மா நீ அம்மா அப்படின்னு சொல்லி உலகநாயகன் கமல்ஹாசன் பேசுவார்ல. அதில் என்ன மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் தானே. அதை ஒரு கேரக்டராக வச்சோம்னா அது ஆளவந்தான் படம். அதே ஒரு 3 கேரக்டராக சேர்த்து வச்சிங்கன்னா அதுக்கு பேர் வந்து அந்நியன். அவ்வளோதானே வித்தியாசம். ஆமாம், அங்கேருந்து தானே இன்ஸ்பயர் ஆயிருக்கு. ஆளவந்தான் தான் சார் அந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கே வந்து ஃபஸ்ட்டு அஸ்தி வரும். அதில் ஒரு 3 கேரக்டர், ஒரு சாதாரண கேரக்டர். அதுலேயே வந்து நீங்கள் பாருங்களேன், கமல் சார் வந்து ஒன்று அம்மா கிட்ட பேசும்போது குழந்த மாதிரி குழஞ்சி பேசுவார். இதில் நந்தினின்னு ஒன்று குழஞ்சி பேசுவார். இன்னொரு மனிஷா கொய்ராலா மாதிரி மிருகம் உள்ளே வெட்டி பார்த்துருச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த சடையாண்டியா உள்ளே வந்துடுவார். சரிங்களா? இடையில வந்து அந்த ஆர்இஎம் ரெமோ கேரக்டருக்கு வந்துட்டு அந்த பாட்டு ரொமான்ஸ் சாங்கில் வந்து இந்த கமலுக்கு உள்ளது வரப்போகுது. அப்புறம் என்ன உங்களுக்கு அதில் இது காப்பி கேட் தானே, இல்லை அது இன்ஸ்பைரிங்ஸ் கூட வச்சுக்கோங்க, ஓகே. பட் இதுலேருந்து தான் அது அடாப்ட் ஆகிருக்காரு. அப்போது ஓவராலாக உங்களுக்கு என்ன தெரியுங்களா, இந்த கதை எல்லாமே எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கிறது தான். அது காப்பி கேட்டால் இன்ஸ்பிரேஷனான்னு பிரிக்கும்போது சங்கர் பாதி இடத்துல காப்பி கேட்டு பாதி இடத்துல இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லணும். செல்வராகவன் அவர் படங்களுமே பார்த்தீங்கன்னா நிறைய காப்பி அடிச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரியான நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் ஒரு சிலர் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க இல்லையா, அது உண்மை தானே? அவரும் காப்பி அடிச்சிருக்காரு. செல்வராகவன் வந்து இன்ஸ்பயர் ஆகிருக்காரு, காப்பி அடிச்சிருக்காரு, ரெண்டுமே பண்ணியிருக்காரு. இப்போது துள்ளுவதோ இளமை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். துள்ளுவதோ இளமை படம் வந்து பாலுமேந்திராவுடைய அழியாத கோலங்கள். அழியாத கோலங்களில் 3 விடலை பசங்க, ஒரு டீச்சரு, அவங்க லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் அவங்க ஃபுல்லாக. அப்போது அந்த லைனை மட்டும் இவர் எடுத்துகிட்டு ஃபெமினான்னு ஒரு படம், ஒரு ஃப்ரெஞ்சு மூவி, அதே மாதிரி வீட்டுக்கு புதுசாக வந்திருக்க ஆண்டி, ஒரு 4-5 விடலை பசங்க. அப்போது அவங்களுக்கு இருக்கிற அந்த அடலோசன் ஏஜில் இருக்கிற அந்த செக்ஸில் இன்ட்ராக்ஷன், ஃபேட்டல் அட்ராக்ஷனு, இதனால் லைஃப் எப்படி ஸ்ட்ரகிள் ஆகுது, எப்படி மாறுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். இது ரெண்டையுமே இன்ஸ்பயர் பண்ணி அவர் ஒரு ஃப்ளேவரில் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணார். அந்த ஸ்க்ரீன் ப்ளே தான் வந்து துள்ளுவதோ இளமை. டோட்டலாகவே அதோட ஸ்க்ரீன் ப்ளே தான். பட்டு காதல் கொண்ட என்னை பொறுத்த வரைக்கும் லிட்டரலாக அது காப்பி கேட்டு தான். ஆனால் நமக்கு தெரியாது காப்பி கேட்டு அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ காதல் கொண்டன்னு எடுத்துக்கோங்களேன், நம்ம உலகநாயனுடைய குணா படம் வந்து அவர் என்னென்னா, அவர் கொஞ்சம் மென்டலி அன்ஸ்டேபிள் பர்சன். ரேகா ஒன் சைடாக லவ் பண்ணுறாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்களுக்கு வந்து அபிராமின்ற அந்த ஒரு கேரக்டர் வந்து கூட இருக்கிறவங்களாம் ஃப்ரெண்ட்ஸில் ஏற்றி விட்டதுக்கப்புறம் அந்த கேரக்டருக்காகவே அவர் உயிர் வர்றாரு, அந்த பார்த்தபடி அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஒன்று விட்டுட்டு போகிறாடா அப்படின்னு உடனேவும் என்ன பண்ணிடுறாங்க, கடத்திட்டு கொடைக்கானலில் தவிச்சிட்டு வந்துடுறாரு. இப்போ இந்த இடத்துல வந்து அபிராமியை எந்த அளவுக்கு லவ் பண்ணுற அப்படின்னு புரிய வைக்க அவர் ட்ரை பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் அவர் புரிஞ்சு அபிராமி லவ் பண்ணுறதுக்காக ஒரு பரிதாபத்தோடு அந்த இடத்துல பார்க்கலான்னு நினைக்கும்போது வந்து போலீஸ்காரங்களால் சுடப்பட்டுறாங்க. அந்த இடத்துல மலையிலேயே கீழே விழுந்து இறந்துடுறாரு. இவ்வளோதான். இப்போது இந்த இடத்துல காதல் கொண்டேன்னு எடுத்துக்கோங்க. மென்டலி ரிட்டார்டுங்கிறது நீங்கள் அப்படியே எடுத்து சொல்லவும் முடியாது. வினோத் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஆசிரமத்தில் படிக்கிற ஒரு பையன். அவன் மெட்ராஸுக்கு போகிறான். மெட்ராஸில் போய் படிக்க போகிற இடத்துல அவனை பார்க்கும்போது யாருமே அவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணு சப்போர்ட் பண்ணுறா. இந்த பொண்ணு சப்போர்ட் பண்ண உடனேவும் இந்த கேரக்டர் மேலே இன்ட்ரெஸ்ட் வருது. இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கப்புறம் இந்த கேரக்டருக்கு வந்து ஆனால் ஒரு லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இப்போது அந்த குணா படத்தில் கல்யாணம்ன்ற அந்த ஒரு விஷயத்துக்கு பதிலாக இந்த ஆங்கிளில் வந்து இன்னொரு கேரக்டர் வந்து பேரலாக இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க ரொம்ப நல்லாவே அப்படின்னும் போது, நான் அப்நார்மலாக இருக்கேன், அவன் நார்மலாக இருக்கேன் அப்படின்ற ஒரு இடத்துல இது மாற்றும் போது உடஞ்சிடறாரு. உடஞ்ச உடனே அடுத்து கதையை அடுத்த ஆங்கிள் கொண்டு போகணுன்னா கடத்திட்டு போகணும். இப்போ கடத்திட்டு போகணும் அப்படின்னும் போது நீங்கள் அதை அப்படியே வந்து கடத்திட்டு போயிட முடியாது. ஏன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்டாக பழகிட்டான். ஆனால் தெரியாமல் கடத்திட்டும் போயாகணும். அதே சமயத்தில் அந்த ஸ்க்ரீன் ப்ளே இன்ட்ரெஸ்ட் ஆகணும் அப்படின்னும் போது கடத்திட்டு போகிறோங்கிறது இவளுக்கே தெரியாமல் கடத்திட்டு போகிறாங்க. இப்போ அந்த இடத்துல போலீஸ் உள்ளே வராங்க அப்படின்னும் போது இந்த இடத்துலையும் டேனியல் பாலாஜி மாதிரியான ஒரு கேரக்டர் போலீஸ் வருது. அவன் வந்து ஒரு சைக்கோ என்னமோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் புரியுறது. அதுக்கு இடையிலே இவன் வந்து கடத்திட்டு போய் இவனுடைய லவ்னா என்ன அப்படின்னு சொல்லி அங்கே புரிய வைக்க ட்ரை பண்ணுறான். இந்த இடத்துல வந்து லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும்போது கூட இவனையும் விட்டு கொடுக்காம லவரையும் விட்டு கொடுக்காம அந்த இடத்துல நிற்கும் போது இவனே விழுந்து சாகிற மாதிரி கதை முடியும். இது அவுட் அண்ட் அவுட் என்னென்னா குணா படம் அப்படியே இதில் மாறும். இதில் என்னென்னா அவங்களுக்கு வந்து அந்த லைனை அப்படியே எடுத்து இந்த லைனை வந்து எவ்வளோக்கு இவர் இந்த ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி அவர் மாற்றிட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயந்தான். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா இது டோட்டலாக வந்து இது ஒரு காப்பி கேட் ஸ்டைல் தான். இப்போ அதில் ஒரு இன்ஸ்பிரேஷன். இப்போ அதுக்கடுத்து பண்ணுற படங்கள்லாம் சில்வரன் எல்லாமே காப்பி கேட்டுலாம் சொல்ல முடியாது. இப்போது புதுப்பேட்டை படம்லாம் வந்து என்னென்னா சிட்டி ஆஃப் காடு அப்படின்றாங்க. சிட்டி ஆஃப் கார்டன் மட்டும் கிடையாது, அதற்கு முன்னாடியே வந்து தமிழ் சினிமாவிலையுமே நிறைய படங்கள் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் படம், ஒரு தனியாக இருக்கிற ஒருத்தையா நாயகன் படத்தையே நீங்கள் எடுத்துக்கோங்க.
நாயகன் படத்திலோட லைனுமே இது ஒரு சாதாரணமாக இருக்கிற ஒரு ஆள், அதுலேயும் ப்ராஸ்டியூட்டுக்கு தான், அதுலேயும் ப்ராஸ்டியூட்டில் ஸ்னேகாவை லவ் பண்ணுவார். அதனுடைய கிரே சைடு என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருப்பார். அதெல்லாம் இன்ஸ்பிரேஷன் தான். சிட்டி ஆஃப் கடத்தில் அந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் வச்சுட்டு எப்படிலாம் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போகும். ஸோ செல்வராகவன் நிறைய புக்ஸ் படிக்கக்கூடியவர், அதுலேருந்து நிறைய இன்ஸ்பிரேஷன் பண்ணியிருக்காரு. பட் கம்பேரிட்டிவ்லி அது டூ மச் ஆஃப் காப்பி கேட் செல்வராகவன் அப்படின்னா அது சொல்ல முடியாது. ஆனால் செல்வராகவனும் நிறைய இடங்களில் வந்து அங்கே சீனை இன்ஸ்பயர் பண்ணி பண்ணுவார். இப்போது இதில் எல்லாம் வந்து 1001 கிளாடியேட்டர் படத்தோடைய நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கும். எங்கன்னா அந்த கார்த்தி உள்ளே இருக்கும்போது ஆண்ட்ரியா கத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு பாறையை வச்சு மொட்டை அடிக்கிறதெல்லாம் வந்து கிளாடியேட்டர் படத்தில் அந்த கிரவுண்டில் வைக்கிற ஃபைட் சீக்வன்ஸே அதுதான். அதெல்லாம் அப்படியே காப்பி அடிச்சு தான் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியும். அதெல்லாம் வந்து அப்பட்டமான காப்பி கேட்டு அதை சீக்வன்ஸ் அந்த இடத்துல அதுதான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ சில இடங்களில் அது காப்பி கேட்டு தான், ஆனால் பெரும்பாலும் இடங்களில் அவரோட இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா செல்வராகவனை பொறுத்த வரைக்கும் காப்பி கேட்டார், இன்ஸ்பிரேஷன் எல்லாத்தையும் தாண்டி அவருடைய கண்டென்ட்டில் அவர் ஸ்ட்ராங்காக இருப்பார். அதனால் வந்து இந்த சீன்ஸ்குள்ளே தான் வருமே தவிர அது வந்து கதையே காப்பி கேட்டு அப்படின்னு உள்ளே வரவே வராது. அதுதான் அவர் வந்து தனியாக தெரிஞ்சதுக்கு காரணம். ரொம்ப நன்றி. ஒரு காப்பி கேட் படம் எப்படி இருக்கும், ஒரு இன்ஸ்பிரேஷன், ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எங்களோட பகிர்ந்து பண்ணீங்க. மிக்க நன்றி. நன்றி.